சொல்லாத நிஜங்கள் உலகில் இருக்கலாம், தீர்வில்லாத நிஜங்கள் இல்லவே இல்லை. நிஜம் வெளியே வரும் நிஜங்கள். வணக்கம். நிஜங்கள், இது தீர்வுகளுக்கான களம். கணவன் மனைவி உறவு ஒரு புனிதமானது. அந்த உறவு பகையா மாறும்போது பல விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி தான் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு இடையே ஏற்பட்ட பகையால் பெற்ற தந்தையை அடையாளம் தெரியாத ஒரு மகன் அண்ணேன்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு விபரீதம் நடந்திருக்கு. அது ஏன்? இன்னைக்கு நிஜங்கள் நிகழ்ச்சியில பார்க்கலாம். என் பேர் பாண்டிலட்சுமி. நான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் வந்திருக்கேன். நான் பேசுவதெல்லாம் நிஜம். வணக்கம் பாண்டிலட்சுமிமா. 1999 உங்க கல்யாணம் நடந்தது. வீட்டில் பெரியவங்க பார்த்து நிச்சயப்பட்ட கல்யாணம் அது? ஆமாங்க மேடம். சரி, எத்தனை குழந்தைங்க? 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்க. என்ன பண்றாங்க? பாப்பா படிக்கிறா, தம்பி வேலைக்கு என் கூட வச்சிருக்கு. ஓகே. பிரச்சனை உங்களுக்கு எங்கிருந்து ஆரம்பிச்சிங்க? கல்யாணம் ஆகியும் ஃபஸ்ட்டு நாளே சூடு வச்சு எல்லா கொடுமையும் படுத்திட்டார். அசிங்கமெல்லாம் பேசி கொடுமைப்படுத்தினார். கல்யாணம் ஆன முதல் நாள் ஃபஸ்ட் நைட்டு இன்னைக்கு உங்களுக்கு சூடெல்லாம் வச்சாரு? பிள்ளை ஏற்கனவே நீ சொல்ல முடியல மேடம். சரி, அது அவர் உங்களை வந்து சூடு வச்சுட்டு கொடுமைப்படுத்தினாரு? ஆமாம். அம்மாட்ட சொன்னேன். அம்மா என்ன சொல்கிறாங்க, இவருக்கு அடுத்து என்னால் பார்க்க முடியாது. அப்பா இல்லை, அண்ணன் இல்லை, எங்கள் அக்காங்க 3 பேர் இருக்காங்க. சரிங்க. அவங்க குடும்பத்தை தான் பார்க்க முடியும், இவளெல்லாம் வச்சு பார்க்க முடியாதுன்னு சொன்னனால தான் கல்யாணமும் பண்ணி வச்சாங்க. 5 பவுன் நகையும் 15,000 கொடுத்தாங்க. அவங்களாம் வற்புறுத்தி கேட்டாங்க. எங்கள் அம்மா ஒவ்வொருத்தர்ட்டியா வீட்டு வேலை பார்க்குறவங்ககிட்ட ஒவ்வொருத்தர்ட்டியா சொல்லி பிச்சை எடுக்காத குறையா என்கிட்ட பார்த்தாங்க. எல்லாமே செஞ்சாங்க. பிரசவத்துக்கு முதக்கட்டி எங்கள் அப்பா தான் செஞ்சுருக்காங்க. இதுவரை அவங்க எதுவுமே செஞ்சதில்லை. பாப்பா மாசமாக இருக்கிறப்பயே கவர்மெண்ட்டில் இடம் கொடுக்கறதாக சொல்லியிருந்தாங்க. அந்த நேரம் சரி. அதுக்கப்புறம் பாப்பா பிறக்கவும் கொடுத்தாங்க. 3 சென்ட் இடம் கொடுத்தாங்க. இவர் நாளைக்கு கல்யாணம்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு தான் நான் பார்க்குறேன். நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கல்யாணம். அது வரைக்கும் மாப்பிள்ளை நான் பார்க்கவே இல்லை. நானும் ஹாஸ்டலில் படித்தவன். அதை வேற சொல்லி காமிப்பார். ஹாஸ்டலில் நீ படிச்சிருக்கே, காஞ்சிபுரம் ஹாஸ்டலில் தான் படித்தேன். அங்கே படிச்சிருக்கேன்னா 2 பேருமே இருப்போம். ஜென்ஸும் இருக்குது, லேடிஸும் இருக்குது. எல்லாருமே ஹேண்டிகேப் தான், வேற எந்த இதுவும் இல்லை. அப்படி இருக்கப்ப நீ ஹாஸ்டலில் படிச்சிருக்கியே, உனக்கும் அவங்க எவனாவது இருப்பான்ல அப்படின்னு அதையும் சொல்லி காமிப்பார். 2 பிள்ளைகளும் பிறந்துடுச்சு. பாப்பாவும் பிறந்துட்டா. இடமும் கொடுத்துட்டாங்க. இடத்த வச்சு எங்கள் அம்மா வச்சுருந்தாங்க. அந்த பட்டாவை எங்கள் வீட்டில், என் வீட்டில் தான் வச்சுருந்தாங்க. திருப்பூர்ல பேர்ல இருக்க அந்த இடம் அரசாங்கம் உங்களுக்கு கொடுத்தது? கவர்மெண்ட்டில் கொடுத்தது. 3 சென்ட் இடம் கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு தரேம்மா கொடுங்கம்மான்னு சொல்லி வாங்கிக்கிட்டார் என் மாமனார். திரும்ப ரிட்டன் எங்ககிட்ட கொடுக்கவே இல்லை. இப்போ அந்த இடத்துல அப்போவே பாப்பா பிறந்து நாங்கள் இந்த பையனும் தம்பியும் பிறந்துட்டான். தம்பி பிறந்து கொஞ்ச நாளில் என்னை விட்டு வேலை இல்லை. திருப்பூரில் எனக்கு வேலை இல்லை, எனக்கும் இல்லை, அவருக்கும் இல்லை. அதனால அங்கேருந்து மதுரைக்கு அவங்க அப்பா அம்மாலாம் நான் வச்சு பார்க்க முடியாதுடா, உன்னை தான் பெத்த கடமைக்கு பார்க்க முடியும், உன் பிள்ளைகளையும் நான் பார்க்க முடியும், பெத்த பிள்ளைய நான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டாங்க. அது மனசு கேட்காம எங்கள் அம்மா மதுரைக்கு வாங்க தம்பி, வேலை பார்ப்போம், வேலைக்கு நான் வாங்கி கொடுக்குறேன், பிள்ளைகளையும் பார்த்துக்கிட்டு நீங்களும் இருப்பீங்கன்னு சொல்லி பெரியார் நகர்னு இருக்குது மதுரையில். அங்கே எனக்கு ஒரு வீடு வாடகைக்கு பிடிச்சி, அப்போ 100 ரூபாய்க்கு பிடிச்சி என்னால் கொடுக்க முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணாங்க. 100 ரூபாய்க்கு வாடகைக்கு பிடிச்சி அட்வான்ஸு எங்கள் அம்மா கொடுத்துட்டாங்க. 500 ரூபா கொடுத்துட்டாங்க. அவங்களால முடிஞ்சது எல்லாமே எங்கள் அம்மா தான் செஞ்சாங்க. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. அவங்க அப்பா அம்மா சொல்கிறது தான் வேத வாக்கு, அவங்க சொல்கிறது மட்டும்தான் கேட்பாரு. ஆனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவி சொல்ல வேண்டிய விஷயங்கள் நீங்கள் சொல்லலையா? நான் சொல்லியிருக்கேன் மேடம். நமக்குன்னு 2 பிள்ளைங்க இருக்கு, வேற யாரையும் நம்ம கையெழுத்த மாற்றிக்கணும். நீங்கள் முயற்சி பண்ணலை? முயற்சி எவ்வளவோ பண்ணியிருக்கேன் மேடம். அதனால அசிங்கம் கூட பட்டிருக்கேன். படிக்க தெரியாது அவருக்கு. ABCD முதற்கொண்டு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த நாள் முதற்கொண்டு அவங்க அப்பா பேச்சை தான் கேட்குறாரு. ஏண்டா உன் பிள்ளை உனக்கு பிறந்துச்சா வேற எவனுக்கு பிறந்துச்சான்னு அவங்க அப்பா கேட்குறாரு. ஏன்ப்பா அப்படி பேசுறீங்கன்னு கேட்டால், தப்பா நினச்சிக்காதீங்க மேடம், ஏன்டா இப்படி கேட்குறேன்னு கேட்டார். அவரையும் இங்கே மிதிக்க வந்தார். அப்படி கொடுமைப்படுத்துகிறவர் அவர்.
அவருக்கு 2 பொண்டாட்டியா, அதனால நானும் 2 பொண்டாட்டி கட்டிக்க வேண்டி அப்படின்னாரு. நீ கட்டிக்கோ, எப்படியோ இருந்துக்கோன்ட்டு விட்டுட்டேன். எவ்வளவுதான் மேடம் இவரால் ரொம்ப டார்ச்சர் அனுபவிச்சுட்டேன். அதுக்கப்புறம் தான் வெறுத்துச்சு. நம்மளே தனியாக இருந்துக்குவோம் பிள்ளைகள்ட்டு பார்த்து எங்கள் அம்மாவோட இருந்தேன். எங்கள் அம்மாவும் என்னால் பார்க்க முடியாது பாப்பா, என்னால் முடியல உடம்புக்கு. அவங்களுக்கும் எல்லா 75-80 வயசு ஆயிடுச்சு அவங்களுக்கும். அவங்க எவ்வளோ தான் பார்ப்பாங்க. என்னையும் சின்ன பிள்ளைகளையும் அனாதை ஹாஸ்டலில் விட்டாங்க. அந்த ஹாஸ்டலில் பிச்சை எடுத்துட்டான் என் பிள்ளை. 1.5 வயசு பையன். அவனுக்கு தெரியல, என்னால் பெத்த வயிறு மனசு கேட்கல. ஹாஸ்டல் விட்டு சொல்லாம கொல்லாம ஓடியாந்துட்டேன். பையனை ஹாஸ்டல்ல விட்டுட்டு வந்துட்டீங்க? பாப்பாவையும் ஹாஸ்டல்ல தான் இருந்தா. 6 மாசம் கழிச்சு அதுக்குள்ள எனக்கு டாப்னு ஆலம்பேட்டி நாகமலை புதுக்கோட்டை பக்கம் இருக்கு, அங்க எனக்கு வேலை கொடுத்தாங்க. அங்கேயே 2 வேளை சாப்பாடு, காஃபி, டீ எல்லாமே அங்க கொடுப்பாங்க. நைட்டுக்கு வீட்டுக்கு வந்துடணும். அந்த இடத்துல வேலைக்கு போய்கிட்டு கிடந்தேன். பசங்க அந்த நேரத்துல ஹாஸ்டல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேலை கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். சொல்லாம கொள்ளாம ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். அதனாலதான் மனசு கேட்காம என்னால் வேலை இருந்துச்சுன்னா அப்பவே கூப்பிட்டு வந்திருப்பேன். இங்கே வந்துட்டு தான் வேலைக்கு எழுதி போட்டேன். நான் ஹேண்டிகேப்பு, என்னால் வேலை பார்க்க முடியல. பேப்பரில் பார்த்து படித்து இன்னொருத்தவங்க சொன்னாங்க இப்படி போய் சேருமான்னு. காலையில் போயிட்டு நைட்டு 9 மணிக்கு நான் வீட்டுக்கு வருவேன். அதுவரை என் பிள்ளைய வீட்டிலையே பக்கம் பார்த்துக்கோங்க கண்டு. ஆனால் உண்மையிலேயே அந்த இடத்துல இருக்கிறவங்களாம் கை எடுத்து கும்பிடணும். அவ்வளோ நல்லா பார்த்தாங்க என்னையும் என் பிள்ளைகளையும். எந்த குறையும் வச்சதில்லை. பெத்தவோ பார்க்கல. என்ன என் பிள்ளைய பீமுத்திரம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு, வலை வச்சு தச்சிருக்கு வயிற்றுல. பீமுத்திரம் அழிச்சுக்க, தீட்டு துணி துவைச்சிச்சுக்க, எல்லாமே இந்த நாள் முதற்கொண்டு என் பிள்ளைய பார்க்குது. 13 வயசு ஆகுது பையனுக்கு. அவனை வேலைக்கு வச்சிருக்கேன் நான். என் பிள்ளைய அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன் மேடம். எனக்கு இடத்த கொடுக்க சொல்லுங்க. அவர் என் இடத்துல வீடு கட்டி பற்ற வச்சிருக்காங்க. வீடு வாடகைக்கு வாங்குறாங்க. நான் என்ன செய்வேன்? வாடகை கொடுக்க முடியல. கோர்ட்டுக்கு போயிருக்கேன். எல்லாத்துக்கும் இவரை மட்டும்தான் பாவப்படுவாருன்ட்டு அவங்க அப்பா அனுப்பி வைப்பாரு. அவங்க அப்பா இவர் மேல எல்லாரும் இறக்கப்படணுன்றதுக்காக இவரை மட்டும் அனுப்பி வச்சுட்டு எல்லா அட்டுழியும் பண்றது அவர் தான். இடத்த வாங்கினாரு, என் நகையை வாங்கினாரு, அவருக்கு போட்ட மோதிரம் முதற்கொண்டு வாங்கினாரு. இப்ப பாருங்க மேடம், இதை ஒரு செயினோட இருக்கே, தாலியை முதற்கொண்டு வாங்கிட்டாங்க அவங்க. பாண்டியலட்சுமி, உங்க பசங்க நீங்க ஹாஸ்டல்ல விட்டீங்க, நீங்களும் ஹாஸ்டல்ல தான் வளர்ந்தீங்க. ஆமா. நீங்க ஹாஸ்டல்ல இருக்கும்போது உங்க வீடு ஞாபகம் உங்களுக்கு வரல? இல்லைங்க மேடம், அங்க என்ன மாதிரி பிள்ளைங்க தான் எல்லாரும் நல்லா பார்த்துட்டு இருந்தாங்க எங்கள் ஹாஸ்டலில். இதுவரை எந்த குறையும் வச்சதில்லை. அதுவும் நான் மட்டும்தான் மதுரையிலேருந்து வந்திருக்கேன். ஏஜுக்கு அட்டன் பண்ணதும் ஹாஸ்டலில் தான். அங்கே இருக்கிறவங்க தான் எனக்கு பார்த்தாங்க. அம்மா அப்பா எல்லாருமே ஹாஸ்டலில் தான். எந்த குறையும் எனக்கு வச்சதே இல்லை. அவங்க உங்கள் பசங்க ஹாஸ்டலில் தான் வளர்ந்தாங்க? ஒரு 6 மந்த் தான் இருந்தாங்க. 6 மாதம் தான் ஹாஸ்டலில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் கூப்பிட்டு வந்துட்டேன். என்னால் பிரிஞ்சு இருக்க முடியல பிள்ளைகளை விட்டுட்டு. நான் 2 பிள்ளைகளும் சிசேரியன் தான் மேடம். சரி. அதுக்கு மீறி என்னை மனசு ரொம்ப அரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பிள்ளை எல்லாமே அம்மா அம்மா அம்மான்ட்டு கைக்குள்ளே இருந்த பிள்ளைய பிரிஞ்சிருந்த எவ்வளோ வேதனை இருக்குன்ட்டு ரொம்ப அனுபவப்பட்டுட்டேன். இதுக்கு மீறி பிரியவும் இல்லை. பசங்க ஹாஸ்டலில் இருந்தாங்க, இப்போ உங்க கூட தான் இருக்காங்க. இப்போ உங்களுக்கு என்ன வருமானம் இருக்கு? இந்த மாதம் 1000 ரூபாய் பணம் வருது மேடம். சரிங்க. ஊனமுற்ற சங்கம்னு இருக்கு. சரிங்க. மதுரையில். அங்கே போய் அந்த தலைவர்கிட்ட கோபி அண்ணே ராஜா அண்ணேன்னு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் கேட்டேன், அண்ணா எனக்கு உதவிக்கு இல்லை, ஒன்று நான் சாகணும், இல்லை ஏதாவது ஒரு வழி செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அதனால அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அப்பள கம்பெனியில் எனக்கு அப்பளம், உடஞ்ச அப்பளம் இருக்குல்ல மேடம், அது விலை கம்மியாக கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. நான் அதை வாரத்தில் ஒரு நாள் தான், வியாழக்கிழமை சந்தைன்னு வரும் நான் இருக்கிற இடத்துல. அது 250 ரூபா வரும். ஒரு வாரம் 250 ரூபா தான் சம்பாதிக்க முடியும். அது நானாக எங்கேயும் போக முடியாது. என் பிள்ளைங்க தான் என்னை கூப்பிட்டு போங்க வருங்க. அதுக்கு தான் இப்போதைக்கு எனக்கு சம்பாரிச்சு போடுற ஆளே. மோசஸ், படிப்பு ஏன் விட்டீங்க? படிப்பு வரல மேடம். சரி, பட் அம்மாவுக்கு நீங்கள் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமாம் மேடம். எலிசா, நீங்கள் படிக்கிறீங்க? 10th படிக்கிறேன் மேடம். 10th படிக்கிறீங்க. தமிழ் மீடியமில்? தமிழ் மீடியம். சரி. இன்னைக்கு அப்பா உங்க கூட இல்லை, ஆனால் அப்பா உங்க கூட இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா?
எங்களுக்கு விவரம் தெரியாது மேடம். ஓகே, விவரம் தெரியாத அந்த வயசுல உங்களுக்கு. ஆனா அப்பா கூட இல்லை, அந்த வருத்தம் இருக்கா? இல்லை, அப்பாவே நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் அவர் சம்பாரிச்சு கொடுத்தவங்க கூட இருந்திருக்கலாம்ல. அப்பா இல்லை, அவர் இல்லை, இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லுவேன். அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு பிள்ளைகளும் எங்க அப்பா அதை வாங்கி கொடுத்தாரு, இதை வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லி ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள்லாம் சொல்றப்ப இதுவா வந்து அம்மா அந்த பிள்ளைக்கு அதை வாங்கி கொடுத்துருக்காங்க, இதை வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்றப்ப என்னால வாங்கி கொடுக்க முடியலையேன்னு வேதனை இருக்கு. அதிகமாலாம் கேட்காதுங்க. இது வர கறி வேணும்னு கூட கேட்டதில்லை, மீன் வேணும்னு கேட்டதில்லை. என் பிள்ளைகிட்ட நானா பார்த்து ஏதாவது செஞ்சாதான். ரேஷன் அரிசி வாங்குறோம், ரேஷன் பருப்பு தான், ரேஷன் சீனி, வேற எந்த இதுவும் இல்லை. ஒரு நல்லது பொல்லது கூட என் பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுத்தது இல்லை இதுவரை. அழாதீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் மேடம். இதுக்கு மீறி என் வாழ்க்கை தான் அப்படி போச்சு. என் பிள்ளைகளாவது நல்லா இருக்கணும். சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, வயிற்றுல வேற ஆப்ரேஷனும் பண்ணிருக்கு. ஆஸ்பத்திரிக்கு போனாலும் காசு ஆகுமே, அதுக்கு கூட போகாம வச்சிருக்கேன் நான். பாண்டியலட்சுமி, இவ்வளோ கஷ்டப்பட்டோம், நீங்க இவ்வளோ தைரியமா ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், பசங்களுக்காக நான் இருக்கேன்னு நீங்க சொல்றீங்க. எப்படி பசங்க முன்னாடி நீங்க எழுதிங்கன்னா அவங்க நிலைமை என்ன ஆகும்? இதுவரை என் பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரெஸ் கூட எடுத்து கொடுத்ததில்ல. ஊனமுற்ற சங்கத்துல கொடுப்பாங்க, அதை வாங்கி நீங்க அழாதீங்க. முதல்ல அழறத நிறுத்துங்க. நீங்க பசங்களுக்கு நீங்க தான் தைரியம் சொல்லணும், நீங்க அழாதீங்க. பாண்டியலட்சுமியின் கணவர் கதிர்வேலுன்னு வந்திருக்கிறாரு. அவரு இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு தெரியல. அவர்கிட்ட பேசுவோம். என் பேர் கதிர்வேலு. நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் யார் வற்புறுத்தலையும் வரல. நான் பேசுவதெல்லாம் நிஜம். வணக்கம். வணக்கம் சார். கதிர்வேலன் அவர்கள். ஆமாங்க மேடம். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? மேடம் எனக்கு கல்யாணம் அது வருஷம்லாம் அப்பா தான் வச்சுருப்பாங்க சார். நம்ம படிக்காத ஆளுங்க மேடம். எனக்கு அவ்வளோ 99 கல்யாணம் ஆச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 வருஷம் முடிஞ்சு 18வது வருஷம் ஆரம்பிச்சு. ஆமாம், 5 வருஷம் இடையில பிரிஞ்சுட்டாங்க மேடம். எத்தனை வருஷமா பிரிஞ்சு வாழ்றீங்க? 5 வருஷம் வாழ்ந்து பிரிஞ்சுட்டீங்க. 13 வருஷம் பிரிஞ்சு. சரி, அதுக்கு இடையில 2 குழந்தைங்க. ஆமாங்க மேடம். பாப்பா உங்களுக்கு இப்போ என்ன வயசு ஆகுது? 16 வயசா? 16. அண்ட் தம்பி நீங்க 13. 13 வயசு. உங்க மனைவியும் உங்களை மாதிரி மாற்றுத்திறனாளி. ஆமாம் மேடம். ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வளர்ந்தவங்க. கஷ்டம் தாங்க மேடம். சரி, இந்த 13 வருஷத்துல பசங்களை போய் பார்த்துருக்கீங்களா? ஒரு தகப்பன், ஒரு தந்தைங்கிறத முறையில பசங்களுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க? அதுதான் செய்யலைங்க மேடம். அதுதான் என் தப்புங்க மேடம். ஏங்க பண்ணல? மேடம் நான் இந்த மாதிரி பூவனூரில் இருந்தேங்க மேடம். சரிங்க. நல்லபடியாக 5 வருஷமாக வாழ்க்கை நடத்திருந்தாங்க சார் மேடம். எந்த குறைபாடும் இல்லை. யார் மேலேயுமே குத்தம் சொல்கிறதுக்கு இல்லைங்க மேடம். சரிங்க. எங்கள் வாழ்க்கையில் ஐயோ பாவம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இருக்குங்க மேடம். யார் பார்த்தாலும் ஒரு இறக்கப்பட்டு செய்கிறது இது ஒன்று தான் இருக்குங்க மேடம். ஏன்னா 2 பேரும் இப்படி இருக்கிறனால நல்லா தான் போயிட்டு இருந்தோங்க மேடம். அதே மாதிரி அந்த பிள்ளைக்கு முடியலன்னு நான் பார்க்க, எனக்கு முன்னே அந்த பிள்ளை பார்க்கும். 2 பேரும் குழந்தையாக தான் இருந்தவங்க மேடம். 5 வருஷமாகவே குழந்தையாகவே இருந்தோம். அதே மாதிரி அந்த பிள்ளைனால முடியாது. ஒரு உட்காந்து பாத்திரம் விளக்கும், கொள்ளும், வைக்கும். சரிங்க. மற்றது நான் என் வண்டி இருக்குங்க மேடம், சுற்றுற வண்டி இருந்துச்சு. அதில் தண்ணி எடுத்து கொடுக்க உண்மையை தான் எடுத்து கொடுப்பேன், வைப்பேங்க மேடம். 2வது அதை பாப்பா, அதாவது வெளியே போக முடியாமல் இருந்தால் கூட நான் அள்ளி போட்டு நான் பார்க்குறேன். சரிங்க. அதெல்லாம் நீங்க 5 வருஷம் கூட இருக்கும்போது நீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேங்க. பார்த்துக்கிட்டேங்க மேடம். சரிங்க. அதே மாதிரி எங்கள் மாமியாவையும் குறை சொல்ல முடியாது. நான் உண்மையை சொல்கிறேன். உப்பிட்ட வர உள்ள பண்ணேன்னு நான் ஊனமானவன். இதுலேயும் குறை கால் போனாலும் எனக்கு இதாயிரும். உண்மையை சொல்கிறேன். அது என் தாய்மை தான். நான் கூட எப்படி பேசிட்டு போனோம் அது தெரியாதுங்க. அது இன்றைக்கி ஐயாங்கிற சொல்லுக்கு மறு சொன்னது கிடையாது. அதே மாதிரி என் மதினிமார்களும் அண்ணன் மாப்பிள்ளை என்னங்க மாப்பிள்ளை அப்படின்றதோட சரிங்க. சரி, இன்னைக்கு வரைக்கும் என்னை குறைபாடில் சொன்னது கிடையாதுங்க. யார் மேலேயும் தப்பு நான் சொல்லலை. சரி, நீங்க யார் மேலும் தப்பு சொல்லலை. ஆனா கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்தாங்க. அதாங்க மேடம். ஒரு தந்தை குழந்தைங்க எப்படிங்க பிரிஞ்சு வாழ முடியும்? அது நான் சொல்கிறேங்க மேடம். நான் இதாவது என்ன ஆகி போச்சுன்னு கேளுங்க மேடம். சொல்லுங்க. ஒரு வேண்டாத ஆள் இந்த பிள்ளை மீனாட்சி நகரில் இருக்குங்க மேடம். நான் வைக்கம் பெரியார் நகரில் இருந்தேன். நான் யதார்த்தமாக அந்த பிள்ளைய கூப்பிடவோ எதுக்கோ வந்தேனுங்க. மதனி வீட்டுக்கு இவங்களுக்கு வருவேனுங்க. சரி, போன பிள்ளைய காண என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சோத்து தட்டிட்டு வரணுன்னு போனேனுங்க. இடைப்பற்றா இவங்களுக்கு இந்த பிள்ளை வேலை பார்த்த ஓனராம்மா.
இவங்க கம்பெனியில் வேலை இந்த பிள்ளை வேலை பார்த்த ஓனராம்மா. சரி. அந்த ஆள் என்ன சொல்லிட்டாப்புல, போதையில் வரையில் என்னைய மறைச்சி, நீ இந்த மாதிரி பாண்டிலட்சுமி மாப்பிள்ளை தானேண்டாப்புல. ஆமாங்க, என்னங்கப்பா அதுக்கு என்னங்கண்ணே. அந்த மாதிரி அந்த பிள்ளைய நான் கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தேன், நீ கல்யாணம் பண்ணிவிட்ட, 2 மாதம் ஆச்சு, இது பண்ணி விட்டு வேகமாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, வேணா நீ போய் கேட்டு பாருங்க. அந்த நேரம் அவனை அடிச்சிருக்கலாம், அதான் என் தப்பு. அவனை அடிச்சிருக்கலாம், பாஞ்சிருக்கலாம். ஆனால் என் காலில் அதை வண்டியோட தள்ளி விட்டு நான் போய் எங்கே நிற்பேன்? சரி. வண்டியோட பிடிச்சி தள்ளிட்டான்னு வைங்க பஜாரில். சரிங்க. அதுக்கப்புறம் முடியாது. இதை வந்து என் மனைவிட்ட வந்து நான் கேட்டேன். அந்த வந்து கேட்ட பாவத்துக்கு ஏம்மா அப்படி சொன்னான்னு என் மேலே சந்தேகப்படுறான்னு அந்த வைக்கம் பெரியாருனாலும் சத்தியமாக சொல்கிறேன், ஆளுகருக்காக போய் கேட்டுக்கலாங்க. 3வது ஸ்டாப்பு அப்பள கம்பெனியில். அப்போ கேட்டதுக்கு வேகமாக மண்ணெண்ணெயை ஊற்றி இது பண்ணி அப்படி இப்படின்னு தெளிச்சு போட்டு, நீங்க ஊத்துனீங்களா நான் ஊத்துனேனா? போய் பேசக்கூடாது. சூடத்தை பொறுத்த சொல்றேன் சத்தியமா மேடம், மேடம், இவர் சொல்றது முக்காவாசி பொய் தான். வேலை பார்த்து உனக்கு மட்டும்தான் சம்பாரிச்சு தெரியுங்க போட மேடம், முடியாதுன்னு சொல்லிட்டு போனாரு மேடம். இந்த பிள்ளை பின்னாடியே ஓடுது, அந்த குட்டி பிள்ளை மாதிரி இருந்துச்சு, ஓடுது. அப்பா அப்பா அப்பான்னு போ அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போனாரு பெரியார் நகர்ல இருக்கப்ப. என்னை அந்த பாடு படுத்திங்க மேடம். ஏன்னா இல்லைங்க மேடம், வேலை பார்க்க மச்சானோட அண்ணங்கிட்ட போய் சொல்லிங்க, அந்த இதுல இருக்காப்லைங்க ஹைஸ்கூல்கிட்ட, அந்த இதுகிட்ட ஹைஸ்கூல்கிட்ட இருக்காரு, அவனே அவர் ஹைஸ்கூல்கிட்ட வந்து ஓங்கி மிதிக்க வராருங்க மேடம். என்ன இந்த மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாரு. அத்தனை வாடுங்க மேடம், வைக்கம் பெரியார் நாள்ல கேளுங்க மேடம். அன்னைக்கு ஏன்னா எதாவது அருமை இல்லைங்க மேடம். அதோட உண்மையை சொல்றீங்க மேடம். ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாப்ல வண்டியை கொண்டு போய் வச்சு பிச்சு எடுத்துட்டு போடுங்க மேடம். வேற எது மேடம் செய்யறது? சத்தியமா சொல்றேன். அங்க கேட்டு பாருங்க மேடம். ஒவ்வொரு இடத்துலயும் போய் பீடிச்சு பிடிவாங்க, கரும்பு சாருவாங்க, வடை வாங்கி திங்க, இப்படியே வாங்கி தின்னுட்டு கடன் ஆக்கிட்டு போயிருக்கு. தாயா இருந்து வழி சொல்லணும். 2 பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? எடுத்துட்டு போயிட்டாங்க தெரியுங்களா? இப்போதான் கொண்டு போய் மகளிர் சங்கத்துல இதுல வச்சாங்க மேடம், கூட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் எங்கேயாவது வச்சாங்கன்னு போய் சொல்லக்கூடாது. அவங்க திருப்படி தான் அனுப்பிவிட்டாங்க. இல்ல இப்ப நான் கேக்குறேன், நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு காரணம் என்ன? இதுதான் வேலை பார்க்க முடியாது மேடம். அவரால் அப்படியே சொன்னாரு, இருந்தா 2 பிள்ளைங்க இருக்குங்க, அதுக்கு எதிர்க்கையே சொன்னாரு. 5 வயசுக்கு அப்புறம் நான் போயிருக்கேன் மேடம். அந்த பையனுக்கு அப்பானா யாருன்னே தெரியாது, சின்ன பையன். அவனை கூப்பிட்டு போறேன் நானு, திருப்பூர்ல போய் அப்படி இருப்போன்ட்டு நான் போறேன். என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த பிள்ளைகளை நீங்களே கேளுங்க, நான் சொல்லல. சத்தியமா மேடம், உள்ள கால் கையும் வராம போயிருவாங்க மேடம். எங்க அப்பா அதெல்லாம் பார்த்து கறி வாங்கி கொடுத்து 2 சட்டத்தினி எடுத்து வைக்க சவுடால தூக்கி போட்டு 10 வட்டம் போன பேச்சு சாப்பிட்டியா வச்சேன்னு கேட்டு அந்த வாக்குல வர்றா மேடம். என்னைய உள்ள நுழையக்கூடாது, உள்ள நுழைஞ்சேன்னா அவ்வளவுதான், நான் போலீஸ் பாதுகாப்புல சொல்லிட்டு வந்திருக்கேன், உள்ள வந்து அவன் என்ன செய்வேன்னு தெரியாது அப்படி இப்படின்ட்டாங்க மேடம். இப்ப பேசுறா மேடம், இத்தனை பேச்சு மேடம். இது நீ படிச்சதுனால உண்மையை சொல்றேன் மேடம். அருவா எடுத்து வெட்ட வந்தாரா இப்படி ஓடவா முடியுங்க மேடம்? ஓடல, தவந்து வந்தீங்களா இல்லையா? தவந்து வர முடியுமா? இப்படி பேசாத. சொல்றது எத்தனை பொய் பேசுற, நீ படிச்ச பிள்ளைங்கனால எத்தனை வேணா சொல்லலாம், பொய் சொல்லக்கூடாது மேடம். எல்லா இந்த இடத்துல 2 பிள்ளைங்க முழு மூச்சா, 2 பிள்ளைகளுக்கு தெரியும் மேடம். ஒரு 6 வயசு பிள்ளைக்கு தெரியாதா என்ன நடந்துச்சுன்னு? தெரியாதா? சின்ன பிள்ளைகளுக்கு தெரியாது. இவங்கனால நடந்து கடந்து வந்துறாங்க மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. அடிச்சு வேற விட்டாங்க எங்க 3 பேரையும். 2 பேரும் ஒரு விஷயம் மறந்துடுறீங்க. ஆவுனா குழந்தைங்க சாட்சி இருக்காங்க, குழந்தைகிட்ட கேளுங்க. 2 பேர் குழந்தைங்க தான், அவ்வளவுதான். சாட்சியாக குழந்தைங்க கூப்பிடாதீங்க. குழந்தைங்க புருஷ பொண்டாட்டி சண்டையில குழந்தைங்க நடுவுல கூட்டிட்டு வந்து அவங்க வாழ்க்கை ஏன் இப்படி சீரழிக்கிறீங்க? குழந்தைங்க யாரோ ரோட்ல போயிட்டு இருக்கவரும் ஒருத்தர் சொன்னா அந்த பேச்சு கேட்டு பொண்டாட்டிக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க, அதனால சண்டை போட்டாங்க, அதுக்காக நீங்க விட்டுட்டு வந்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஏன் போகல? என்ன தடுத்துச்சு உங்களை? அவங்க அப்பா அம்மா இருங்க, அப்பா அம்மா தடுக்கல. அப்புறம் என்ன தடுத்துச்சு உங்களை? நானா மனசு வேறு இருந்துட்டேங்க. ஏன் எதுக்கு? பொண்டாட்டிக்கிட்ட இப்படி கேள்வி கேட்டுட்டோங்கிறது ஒரு வருத்தமா இருந்தா, இல்ல பொண்டாட்டி இப்படி ரியாக்ட் பண்ணாலும் ஒருவேளை அந்த பொண்டாட்டி வந்து இப்படி நம்மள சந்தேகப்பட்டு இப்படி பேசினானே சொல்லி அவங்க மச்சான் அண்ணனை கூட்டு வந்து அடிக்க விட்டு, 2வது வந்து நான் அதை இல்லைங்க, நீங்க பொண்டாட்டி கிட்ட 2 குழந்தைங்க பெற்றதுக்கு அப்புறம் உங்க மனைவி கிட்ட நீங்க அப்படி ஒரு ரோட்ல எவனோ 3வது மனுஷன் முன்ன புண்ணே தெரியாதவன் ஒருத்தர் சொல்லிட்டு போவான், நீங்க பொண்டாட்டி கிட்ட அப்படி ஒரு வார்த்தை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து வெள்ளித்தட்டுல வெத்தலை பாக்கு வச்சுட்டு ஆர்த்தி எடுப்பாங்களோ? நீங்க சொல்லுங்க. சரிங்க மேடம். அவங்க எப்படியோ கஷ்டப்பட்டு பசங்க வளர்த்துட்டாங்க, ஹாஸ்டல்ல 6 மாசம் சேர்த்தாங்க, இன்னைக்கு பையன் வேலைக்கு போல ஏதோ அப்படம் கம்பெனின்னு வேலை செய்யறாங்க, பொண்ணை எப்படியாவது படிக்க வைக்கிறாங்க.
நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்க வாழ்க்கை? நான் ஒன்றும் பண்ணலைங்க மேடம், வேற ஆளாக தான் தெரியுங்க. இருந்த வண்டியும் கட் ஆகி போய் சும்மா உட்காந்துருக்கேன். வண்டி எழுதி போட்டிருக்கேங்க மேடம். இதுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாடு அப்பா வகையில் போடுறாங்க, அதை சாப்பிட்டு அப்பா அம்மா போடுறாங்க. போடுறாங்க. ஏதாவது வேலைக்கு போகணும். இல்லை போகணுங்க மேடம், எழுதி போட்டிருக்கீங்க மேடம். ஏதோ ஒரு வகையில் ரெடி பண்ணலான்னு. ஒரு நிமிஷம் மேடம், கவர்மெண்ட்ல இவர் பேர் சொல்லி மிக்சி கிரைண்டரு அடுப்பு எல்லாம் இவர் பேர் சொல்லி வாங்கி அவங்க சின்ன பொண்டாட்டிக்கு கொடுக்குறாரு மாமனார். அதுக்கெல்லாம் வண்டியில வச்சு கூப்பிட்டு போக முடியுது. ஒரு வேலைக்கு நீ காலையில கூட்டு போய் விட்டுட்டு சாயங்காலம் கூப்பிட்டு வர முடியுமா முடியாதா நீங்க சொல்லுங்க. நான் கேட்கறது தப்பா இருந்தா என்ன வேணாலும் சொல்லுங்க. மருமை என்ன சொல்றாரு, டேய் நீ வேலை பார்க்கலன்னா இங்க இருக்கக்கூடாதுன்னு ஒரு பிள்ளை புருஷனையே விரட்டி விட்டாங்க. மூத்த என் நாத்து நம்ம புருஷனை நிஜமா நான் சொல்றேன், இந்த கேளுங்க, விரட்டி விட்டாச்சு. அந்த பிள்ளை வாழா விட்டியே தான் இருக்கு. நானும் அப்படிதான் இருக்கேன். வேலை பார்க்கலன்றனால அவரை விரட்டி விட்டாங்க. இவரை நான் என்ன செய்ய? ஒண்ணுக்கு 2 பிள்ளைங்க இருக்குல்ல, ஒரு துடிப்பு இருக்கணும் மேடம். ஒரு நாய் கூட தன் பிள்ளைய எவ்வளவு தூரத்துக்கு பாதுகாக்குது தெரியுமா? அது கூட உனக்கு இல்லைன்னா நீ என்ன மனுஷன்? நான் இன்னைக்கு வாழ்ற வாழ்க்கை வந்துங்க மேடம், உண்மையை சொல்லிடுறேங்க மேடம். இது நான் வரைக்கும் எப்படி இருந்தேன், விளையாட்டு போக்குல இருந்தேன். இவர் பேச்ச நான் இன்னைக்கு உங்களை வச்சு நான் சொல்லிட்டு பாருங்க மேடம். போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன், எத்தனை முறை போனாலும் சரிங்க மேடம். இன்னைக்கு இந்த சபையில உட்காந்து நான் சொல்லிட்டு பாருங்க மேடம். இதுக்கு எது ஒண்ணு எனக்கு பின்னாடி ரைடு விட்டு என்ன வேணாலும் பண்ணிங்க மேடம். தயவு செய்துங்க மேடம், என் குழந்தை குட்டியை என்னோட இருக்கட்டுங்க மேடம். நான் எப்படி முடியாது, நம்ப முடியாது. உங்க குழந்தைங்க எப்படி உங்க கூட வருவாங்க? சரிங்க மேடம். இல்ல எப்படி வருவாங்க நான் கேக்குறேன். இல்ல வரமாட்டாங்க, நீங்க சொன்ன. இது உங்க பசங்க. ஆமாங்க மேடம். அவங்க முடிவு பண்ணணும் அப்பா வேணுமான வேண்டாம். நீங்க அவங்க எப்போ அப்பா தேவையோ அப்போ நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க. 13 வருஷம் திரும்பி கூட பார்க்கல. அது தப்பு மேடம். வக்கீல்ட்ட சொல்றாரு, இல்லன்னு சொல்ல. வக்கீலம்மா சொல்றாங்க. இல்ல இருங்க, 13 வருஷமா நீங்க திரும்பி கூட பார்க்கல. பசங்களுக்கு என்ன தேவையோ. ஆமாங்க மேடம். ஏன் மோசஸ் இவர்தான் அப்பான்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. முன்னாடி பார்த்திருக்கீங்களா? பார்த்ததே இல்லை மேடம். எப்போ முதல் தடவை பார்த்தீங்க? எங்க அம்மா என்னைக்கோ கூட்டு போனாங்க, அன்னைக்கு பார்த்து அண்ணன் அதுக்கு அருவா எடுத்து விட்டு அவர் வேண்டாங்க. கேளுங்க, எந்த பிள்ளைய பெத்த அப்பனை பார்த்து அண்ணேன்னு கூப்பிடும். இது ஏது இது இவெல்லாம் பேசிக்கிறான் என்ன? உண்மையிலேயே நல்லா இருக்க மாட்டேன் மேடம். நான் பார்த்த பாடு எனக்கு தெரியும். நீங்க என்ன அக்கா தங்கச்சிங்க யாரும் உதவியும் இல்ல, யாருமே எனக்கு உதவி செய்யல. சரிங்க மேடம், நீங்க சொல்லுங்க மேடம். உதவி செய்யறாங்க. நீங்க பார்த்து எனக்கு ஒரு தீர்வு சொல்லுங்க. மாசம் 1000 ரூபாய் பணம் வரது அடுத்தவளுக்கு பொண்டாட்டிக்கு கொடுத்து அது ஒண்ணு நான் கொடுக்கல. அப்படி எல்லாம் கிடையாது. இந்த நிமிஷம் ஃபோன் பண்ணி கேளுங்க மேடம். அவங்க தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அதெல்லாம் கிடையாதுங்க மேடம். என் தங்கச்சி 1000 ரூபாய் அவளை அடிச்சு விட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. 1000 எப்படி சொல்லுவா மேடம்? உண்மை இல்லாம எப்படி சொல்லுவா மேடம் அந்த பிள்ளை? எந்த தங்கச்சி? தங்கச்சின்னு இல்ல, அவன் 2 தம்பிங்களும் சொல்றாங்க, 5 தங்கச்சிங்களும் சொல்றாளுங்க. 5 தங்கச்சி என்ன பெத்த அப்பன்னு சொல்லி இருக்காரு. ஏமா ஏன் உன் வீட்டுல இருக்கிற பிள்ளைகிட்ட நான் போய் சொல்லல, பேர் கொண்டு நான் சொல்றேன். இப்ப காலி பண்ணியிருக்காங்க. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நான் மதுரையில இருந்தாலும் என் இடத்துல என்ன செய்யறாங்கன்னு எனக்கு இந்த நாள் கொண்டு எனக்கு தெரியும். வேணான்ட்டாங்கன்னா இப்படி எல்லாம் மாட்டி விட்டுறாங்க மேடம். வேண்டாம் நான் சொல்லல. யாருங்க வேண்டாம் வேண்டாம் சொன்னா? எங்க வீட்டு ஆளுங்க அப்படி எழுத்து விட்டுருக்காங்க பாருங்க. வேணா அப்படி வச்சுக்கிறாங்க, வேணா இப்படி மாட்டி விட்டுறாங்க. பாத்தீங்களா? பெத்த அப்ப வேண்டாம் சொல்லிருக்கேன். நீ போயிருக்கேன்னா பெத்த அப்ப எப்படி பேசுறாங்க கேட்டுக்கிறேன் விட அங்க போய். அப்ப எப்படி இங்கிட்டும் பேசிருக்காங்க எங்கிட்ட பேசிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப எனக்கு என்ன இது இருக்கு போய் கேட்டுக்கிறேன். ஏதோ ரோட்ல போயிட்டு இருக்கேன், ஒருத்தன் தண்ணி போதையில உன் மனைவி கூட எனக்கு தொடர்பு இருந்திருக்குன்னு சொன்னாராம். அதுக்காக கணவர் வீட்டுக்கு போய் மனைவி கிட்ட அந்த விஷயம் கேட்டாராம். அந்த ஆள் கேட்கும் போது ரோஷம் வந்துச்சு, அடிச்சிடலான்னு தோணுச்சு. ஆனா என்னுடைய சூழ்நிலை நான் வண்டியில இருக்கேன், என்னால அடிக்க முடியல. ஆனா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிக்கிட்ட கேட்கறதுக்கு ரோஷம் உங்களுக்கு இருந்தது. பொண்டாட்டி அதுக்கு சண்டை போட்டதுக்கு பசங்களையும் கை குழந்தைய 3 வயசு பெண் குழந்தைய விட்டுட்டு மனைவி தனியா விட்டுட்டு, மனைவியும் உங்களை மாதிரி மாற்றுத்திறனாளி இருந்தாலும் அவளை தனியா விட்டுட்டு உங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போய் 13 வருஷமா நீங்க அங்க இருந்திருக்கு. அதுக்கு ரோஷம் இருந்திருக்கு. திரும்பி வீட்டுக்கு வரணும், சரி ஏதோ கோவத்துல கேட்டுட்டோம், தப்பு நம்ம மேலதான் இருக்கு. அப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க கூடாது, தப்பு ஏன் மேல இருக்கு. அது போய் மனைவி கிட்ட வரும் என்னை மன்னிச்சிருன்னு அது ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா பிரச்சனை 13 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு அழகான குடும்பத்தோட நீங்க வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க இந்த வயசுல நீங்க தனியா வாழ்ந்துட்டு இருக்கீங்க. 2 குழந்தைங்க தந்தை இல்லாம வளர்ந்துருக்காங்க. குழந்தை உங்களை பார்த்த உடனே அண்ணன் தான் சொன்னான். நல்லா சந்தோஷமா இருந்தீங்களா அந்த வார்த்தை கேட்கும் போது?
எப்படிங்க இருந்தது? சங்கடமாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணலான்னு உத்தேசத்துல இல்லை இருக்கீங்க? நீங்கள் பார்த்து எந்த இது சொன்னால் நான் ஏற்றுக்கேன். நான் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. சரிங்க. கணவன் மனைவி ஒரு உறவு மீட்டுக்கு கொண்டு வர முடியுமா? இல்ல தந்தை இல்லாம ரெண்டு பசங்க வளர்ந்துருக்காங்கன்னா இதுதான் உங்க தந்தை ஏத்துக்குங்கன்னு ஓவர் நைட்ல சொல்ல முடியுமா? இல்லைங்க. நாளைக்கு வந்து நான் அப்ப வந்து கட்டி பிடிச்சி உங்ககிட்ட பாசத்தை கொஞ்சுவாங்களா? அது உடஞ்ச சங்குவத்துக்காக அப்புறம் எப்படிங்க? அவ்வளோதாங்க. அப்ப நான் என்ன உங்களுக்கு பதில் கொடுக்கறது சொல்லுங்க. நான் ஏதோ என் கடமையை எதுவும் செய்யணுன்னு தான் நான் செஞ்சுக்கிறேன். என்னால் முடிஞ்ச கடமை நான் செய்கிறேங்க. அரசாங்க சார்பாக அவங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தாங்க. ஆமாங்க மேடம். சரிங்க. அந்த 3 சென்ட் அவங்களுடைய இடம். ஆமாங்க மேடம். அவங்க மேடம் தான். சரிங்க. அந்த இடத்துல உங்க அப்பா அம்மா வீடு கட்டினாங்களா? ஆமாம், கட்டி வச்சிருக்காங்க. சரிங்க. அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கினாங்களா? வாங்கலைங்க மேடம். அப்புறம் யாரோ சொத்து மேல நம்ம வீடு கட்டிட்டு நம்ம வாழலாம். அது அவங்க தப்புங்க மேடம். நான் நீங்க அவங்க கூட தானே இருக்கீங்க? அவங்க கூட தான் இருக்குங்க மேடம். நான் எங்கிட்ட நீங்க அவங்க கூட தானே இருக்கீங்க. அப்புறம் கேட்க மாட்டீங்களா? நாங்க ஹலோ ஹலோ மணி ஐயா வணக்கம். நிஜங்கள் நிகழ்ச்சியிலிருந்து குஷ்பு பேசுறேன், சன் தொலைக்காட்சியிலிருந்து. சொல்லுங்கம்மா. ஐயா, என் முன்னாடி உங்க மகன் கதிர்வேலனும் நீங்க மறந்துருப்பீங்க உங்களுடைய மருமகள் பாண்டி லட்சுமி. இல்லைங்கம்மா, ஒன்றும் மறக்கலைங்கம்மா. அதுக்குள்ள ஒத்துமை இல்லாம விலகி போயிருச்சுங்க. எப்படிங்க? ரெண்டாவது ஒத்துமை இல்லாம மதுரையில போய் கொஞ்ச நாள் இருக்கணும்னு போச்சுங்க. அப்புறம் ஒன்றும் ஒத்துமை இல்லாம விலகிருச்சுங்க. அப்புறம் நானும் அந்த இதுல ஒரு இடத்துல ஒன்று வாங்கி கொடுத்தேன். வாங்கி கொடுத்து அதையும் கொஞ்ச நாள் வச்சு பராமரிச்சுக்கிட்டேன். அப்புறம் அதையும் போன வருஷம் 5/7 வந்து மகளிர் காவல் நிலையத்தில் சொல்லி அந்த சொத்தை எனக்கு டாக்குமெண்ட்டை கொடுக்கணுச்சு. அதையும் கொடுத்துட்டு மகளிர் ரிஜிஸ்டர் மாட்டை வச்சு பள்ளத்துல இருந்து. சரிங்க. என்ன அப்புறம் மற்றபடி சேர்ந்து இருங்கன்னு சொன்னா அந்த புள்ள வந்து அங்கேயே போய் இருந்துக்கிட்டு வர மாட்டேங்குது. அப்புறம் இவன் போய் சேர்ந்து இருந்தான்னு கொண்டு விட்டு இருந்தேன். அங்க போய் இருந்தா அங்க இருக்க முடியலன்னு இவனு எனக்கு வந்துட்டான். 5 வருஷம் தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க. 5 வருஷத்துக்கு 2 குழந்தைங்க. 13 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த 13 வருஷமா நீங்க தான் வீட்டுல சோறு போட்டுட்டு இருக்கீங்க. பொறுப்புள்ள தாய் தந்தை என்ன பண்ணிருக்கணும்? எதுக்கு தான் பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டு 1000 சண்டைகள் வரும். ஆனா புருஷ பொண்டாட்டி ஒன்னா இருக்கணும். பசங்க இருக்காங்க, புத்திமதி சொல்லிட்டு நீங்க அவரை திரும்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா? இல்லைங்கம்மா, நான் அப்படித்தான் அனுப்பி கடைசியில திருப்போன்ற மகளிர் காவல் நிலையத்துல தப்புல சொல்லி நான் 2 பேரும் சேர்ந்து இருங்க வாங்கன்னு கூப்பிட்டு அந்த பிள்ளை வர காவல்துறை வரைக்கும் ஏன் விட்டீங்கன்னா கேக்குறேன். கூப்பிட்டா வரமாட்டேங்குது அந்த பிள்ளை. யாரு பிள்ளை வர மாட்டேங்குது? உங்க பையன் தானே விட்டுட்டு வந்தா, உங்க பையன் தானே அங்க போயிருக்கணும். இப்ப பையன் என்ன சொல்றேன், என் மடத்துல இருக்கட்டும் அங்க போய் இருக்க எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்றான். சரி, இந்த பிள்ளை திருப்பூர் தானே வாக்கப்படுச்சு, அங்க போய் உட்காந்துக்கிட்டு என்ன பையன் கூட இருக்கலாம்ல. 13 வருஷம் நீங்க ஏன் விட்டீங்க? நாங்க என்னமா செஞ்சு முடியாதவன் போக மாட்டேன்றேன். நான் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. ஆமாங்க. நான் குடிக்கிற கஞ்சி அவனை ஊத்திக்கிட்டு இருக்கேன். ஆமாங்க. நான் என்ன செய்யறது? சொல்லுங்கம்மா. சரிங்க. இப்போ பாண்டி லட்சுமிக்கு அரசாங்க சார்பாக 3 சென்ட் இடம் கொடுத்தாங்க. ஆமாங்கம்மா. அந்த இடம் எங்க? அந்த இடம் அந்த இடத்துடைய பட்டா கொடுத்து அந்த இடம் காலியா இருக்குங்கம்மா. அதுல வந்து காவல் நிலையத்துல வந்து சொல்லல என்ன இருக்கு, அந்த இடம் எனக்கு வேணும்னு நான் பட்டாவை கொடுத்தாச்சு. சரிங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்குள்ள அந்த இடத்தை கட்டலைன்னு சொன்னா 13 கவர்மெண்ட் நான் என்ன செஞ்சேன், ஒரு மருமகனை விட்டு ஒரு 40 ரூபா செலவு பண்ணி ஆலப்பிளாக்க வச்சு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காரு. சரிங்க. அப்புறம் வந்து அதுல இருந்து கரண்ட் சம்பந்தப்பட்டது எது இந்த பிள்ளை இருந்தாச்சும் செய்ய முடியும். இந்த பிள்ளை வரல, கரண்ட் சம்பந்தம் ஒண்ணும் இல்ல. சரிங்க. அப்புறம் 10ல கரண்ட் வாங்கி அவர் எதை சொல்லிக்கிறாரு. அப்புறம் அந்த அம்மா சொல்லிச்சு அதை நீங்க எடுத்துருக்க, எடுத்துட்டு அந்த பிள்ளைகிட்ட ஒப்படைச்சுங்கன்னாங்க. சரிங்க. சரின்னு சொல்லி சொன்னேன். இந்த பிள்ளை ஊட போன் பண்ணி அதெல்லாம் ஒண்ணு நீங்க இடிக்க வேணாம், நான் வருவேன் மாமான்னு சொல்லிச்சு. சரிங்க. சரிப்பா நான் அது அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் இடிச்சா நான் இடத்த அவங்கள வேணா எடுத்துட்டு போக சொல்லுவேன். வெறும் ஆலப்பிளாக் தானே அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க, நீ உன் இடத்த ஒப்புக்கொள்ளுப்பான்னு சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அது ஒப்புக்கொள்ளலாம். நாளைக்கு இருந்தாலும் ஒப்புக்கொள்ளலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லைங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க ஹாலோ பிளாக் வச்சுட்டு ஒரு வீடு கட்டினீங்க. அது அந்த பத்திர வச்சிருக்காங்க. இடத்தோட பத்திரம் அவங்க வச்சிருக்காங்க. ஆனா அதுல நீங்க இடத்துல நீங்க ஒரு வீடு கட்டினீங்களா? இல்ல நானு அது 12 வருஷமா இந்த மாதிரி போயிடுச்சு. அது இலவசப்பட்ட நாளைக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் பண்ணுவாங்க, அது பேர்லயே வரி வாங்கி எல்லாமே ஆதிலட்சுமி பேர்லயே வரி எல்லாம் வாங்கியிருக்கேன். வரி சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கு. சரி சரி. அப்படி நான் கேக்குறது ஒரு விஷயம், நீங்க அதுல ஹாலோ பிளாக்ல ஒரு சின்ன ரூம் கட்டிட்டீங்களா? அதே ரூம் கட்டி அந்த வாடகைக்கு அந்த இவரு மருமையை வந்து பற்ற போட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. உங்க மருமக அங்க வீட்டுல இருக்கிறதுக்கு உங்க மருமகள் உங்க பேரன் பேத்தி அந்த வீட்டுல இருக்கலாம்ல?
தாராளமா இருக்கலாம்மா. நீங்க ஏன் 13 வருஷமா கூப்பிடல கேக்குறேன். அவங்க வரலைன்னு நான் என்னங்கம்மா செய்வேன்? நான் வரமாட்டேன்னு நான் சொன்னேன்னா நான் வந்தேனா இல்லையா திருப்பூருக்கு? நானும் என் 2 இல்ல, பிள்ளைகளை இது வந்தது வந்தோடனே போயிடுச்சுங்கம்மா. விரட்டி விட்டாங்க மேடம். நிஜமா நான் சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. அவ்வளவு பேச்சு பேசி அனுப்பி விட்டாங்க 2 பேரும் சேர்ந்து. அதாவது என் மாமியாவும் மாமனாரும் சேர்ந்து. என் அந்த வயசுக்கு பிள்ளைய அவ்வளவு பொய்யெல்லாம் திட்டு பேச திட்டுனாங்க. வேண்டாம்மா. அப்படி கூட நான் போலீஸ் ஸ்டேஷன்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி கோர்ட்ல புகார் கொடுத்ததுக்கு நான் சொல்றேன், நான் வந்து இருக்கிறேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் வீடு இடிக்க போறேன், ஒரு ஆணி இல்லாம நான் புடுங்கிட்டு தான் கொடுப்பேன் போலீஸ் ஸ்டேஷன் மகளிர் காவல் நிலையம் பல்லடத்துல சொன்னாரு. அந்த அம்மா சொன்னாங்க, புடுங்கிட்டு தாமா கொடுப்பாங்க, வெறும் இடத்த தான் கொடுப்பாங்க. சரி மேடம், அப்படியே கொடுக்கட்டும்ட்டு. சரி, இப்போ அவர்கிட்ட என்ன கேட்கணும்னு எனக்கு ஆசைப்படுறீங்க? வீடு வேணும். இத்தனை வருஷம் அனுபவிச்சுட்டாங்க என் இடத்துல. என்ன அந்த இடத்த ஒரு புல்லு கூட எடுக்க கூடாது, ஒரு புடி மண்ணு கூட எடுக்க கூடாது. என் இடத்துல கல்லோட வீடோட எனக்கு அந்த இடத்த கொடுக்கணும். மறுமையே வீடை காலி பண்ணணும். இந்த நிமிஷத்துலயே நாளைக்கே காலி பண்ணணும். அவன் நான் இந்த வாரத்திலேயே கூட நான் திருப்பூர் போய்க்கிறேன், நானும் என் பிள்ளைகளும். மணி ஐயா என்ன சொல்றீங்க? அவரு என் மருமை செலவு உள்ளது அவர் எடுத்துக்கிறது தானே செய்வாரு. அவர் எப்படி 40,000 செலவு சும்மா போவாரு? இத்தனை வருஷம் வாடகை வச்சிருக்கீங்களே, வீட்டு வாடகை. இப்பதானே உங்க மருமக அந்த வீட்டுல இருக்காரு. இல்ல இல்ல, என் இடத்துல எந்த அவரு ஊர்ல 4 கட்டுனீங்க? வருஷமா இருக்காரு. சரிங்க, வீடு நீங்க கட்டினதே இப்ப 4 வருஷம் தாங்கம்மா. அதுக்கு மேல 4 வருஷத்துக்கு தான் வீடே கட்டினது. சரிங்க, 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வீடு கட்டினீங்க. அந்த வீடு கட்டினது நீங்களா உங்க மருமகனா? என் மருமையிட்ட பணம் வாங்கி கட்டினேங்கம்மா. உங்க மருமகிட்ட நீங்க பணம் வாங்கி கட்டினீங்கன்னா உங்க மருமகிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கறது அது உங்களுடைய பொறுப்பு. சரி. சரிங்களா? ஆ. நீங்க ஒரு இடத்துல வீடு கட்டுறீங்கன்னா வேற யாரோடைய இடம் அது, அந்த இடத்துல அவங்களுடைய சம்மந்தம் இல்லாம நீங்க வீடு கட்டுறீங்கன்னா எங்க அது இலவசப்பட்டா சட்டப்படியாக 13 செல்லாது. வருஷமா 13 வருஷமா இலவசப்பட்டா இந்த அம்மா வாட்டி போயிடுச்சு. அதை பாதுகாத்து கொடுத்ததுக்கு இது நான் குற்றவாளியா? சொல்லுங்க. யாருடைய இடத்த யார் பாதுகாக்கிறாங்க ஐயா? என் மருமகள் அதனாலதான் நான் பாதுகாத்து கொடுத்தேன். உங்க மருமகள் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா உங்க பையன் போலனாலும் நீங்களும் உங்க மனைவிய போயிட்டு மருமகளும் குழந்தைங்களையும் கஷ்டப்படுறாங்களோ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருக்கணும். நீங்க சொன்னீங்க பாருங்க, நான் குடிக்கிற கஞ்சி என் பையன் குடிக்கிறான், அதே கஞ்சி உங்க பேர பேத்திக்கும் உங்க மருமகளுக்கு கொடுத்துருக்கலாம். வரலம்மா, வரமாட்டேன்னு சொல்றவங்கள நாங்க என்னமா செய்யறது சொல்லுங்க. ஏன் மேடம் வரேன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல முதல்ல நான் சொல்லியிருக்கேன் மேடம். வரேன்னு தான் சொல்றேன். என் பிள்ளைய போன் பண்ணுச்சுங்க, தாத்தா நான் அங்க வந்து இருக்கிறேன் தாத்தா அப்படின்னா, தாத்தா பாப்பா அப்படின்ட்டாரு. சொல்லுங்கம்மா. இப்போ உங்க மகன் இங்க தான் இருக்கிறாரு. சரிங்கம்மா. உங்க மகன் கிட்ட கேட்டேன். சரி. அதாவது உங்க பேரனை உங்க மகனை பார்த்து தன் தந்தையை பார்த்து அண்ணன்னா சொல்றான். இல்ல அந்த அளவுக்கு சிறு வயசுல கூட்டிட்டு போயிருச்சுல, அதனால அண்ணன் தான் சொல்றான். நீங்க தவறா பேசுறீங்க ஐயா, மன்னிக்கணும். கூட்டிட்டு போல, இவர் விட்டுட்டு வந்தாரு. கொஞ்சம் தீர்த்துக்குங்க. சரி சரி சரி. கூட்டிட்டு போல, இவர் விட்டுட்டு வந்தாரு. அவர் வாயாலே கதிர்வேலன் சொல்லிட்டாரு, ஏன் மேல தப்பு, நான் விட்டுட்டு வந்தேன். ஏன் திரும்பி கூட்டிட்டு போறதுக்கு போகலன்னா ஏன் தப்பு, நான் போகல, அதுவும் ஒத்துக்கிட்டாரு. சரி 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 சரி. சரிங்கம்மா, இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ சொல்லுங்கம்மா. சரிங்க, கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில ஒரு தீர்ப்பு இருக்கும். அந்த தீர்ப்பு என்ன இருக்கோ அது கண்டிப்பா எல்லாரும் அதுக்கு ஏத்த மாதிரி தான் நடந்துக்கணும். ஏன்னா சட்ட ரீதியாக சில தீர்ப்புகள் இருக்கும். சரிங்கம்மா சரிங்கம்மா. சரிங்க சரி. கதிர்வேலன், நீங்க உங்க அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? ஒண்ணும் இல்லையா? சரிங்க ஐயா, நன்றி. கதிர்வேலன் உங்க அப்பா கிட்ட பேசணும். சரிங்க. உங்க அப்பா சொல்றாரு, நான் முயற்சி பண்ணேன், ஆனா நீங்க போல. முயற்சி பண்ணாரு, நான் போலன்ட்டு. இன்னொன்னு சொன்னாரு, கூப்பிட்டேன், அவங்க வரல. கூப்பிட்டாங்களா? கூப்பிடவே இல்லைங்க மேடம். உண்மை அதான். இப்ப என்னன்னா நான் வர சொன்னேமான்னு பொய் வேற சொல்றாங்க. சரி, இது எல்லாமே நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் கொண்டு சொன்னார், தாத்தா நாங்க வரோம் தாத்தாங்க, நாங்க எங்களால எங்க அம்மாவால வீடு வாடகை கொடுக்க முடியல, அம்மா கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லியும் இல்ல பாப்பா நான் ஆணியை கொண்டு பிடிங்கிட்டு தான் கொடுப்பேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாங்க. பிள்ளைங்க நீங்க சொல்றது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையில வந்து பதவி ஆயிருக்குன்னா கண்டிப்பாக அது அப்படிதான் இருக்கும். இப்போ 2 பேரும் என்ன சொல்றீங்க? எனக்கு என் இடம் கொடுத்தா போதும், என் பிள்ளைகளுக்கு அவர் ஏதாவது செலவுக்கு காசு கொடுத்தா போதும், எனக்கு கூட ஒன்றுமே வேணாம். ஏன்னா என் பிள்ளை 10th படிக்கிறா, அவளுக்கு டியூஷன் வைக்க கூட என்னால் முடியல. ஒரு இதுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்கு சேர்த்து 500 ரூபா கேட்குறாங்க, என்னால் ஃபீஸ் கட்ட முடியல. அதனால மார்க்கும் கம்மியாக எடுக்கிறா, அதுவே கஷ்டமாக இருக்குது. அவள் வாழ்க்கை படிப்பு தான், அதுக்கு மேலே இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஏதாவது ஜீவனாம்சம் 2 பிள்ளை எனக்கு வேண்டாம்,
என் பிள்ளைகளுக்கு கொடுக்கட்டும், எனக்கு என் இடம் வேணும், நான் அங்கே போய் தங்க போகிறேன். வாடகை கொடுக்க முடியல மேடம். 5000 ரூபாய் நான் கொடுக்கணும். நான் கஷ்டப்படுறதில்ல. வாடகை கொடுப்பேனா, சாப்பாட்டுக்கு பார்ப்பேனா, பிள்ளைங்க டியூஷனுக்கு எது செய்வேனா, என்ன செய்வேனா? நீங்க என்ன சொல்றீங்க கதிரவேலன்? 250 ரூபாய் அவங்க வச்சு வந்து இப்படியே ஒரு வரைக்கும். குடும்பத்தை நடத்த என்ன சொல்றீங்க அது இருங்க என்னங்க நீங்க எப்படி சொல்றீங்களோ அதே பண்ணாது. இன்னைக்கு பாண்டி லக்ஷ்மி உங்களுடைய கடைசி முடிவு என்ன இருக்கு? எந்த காரணத்துக்கும் கணவரோட சேர்ந்து வாழ மாட்டேன்னு நீங்க சொல்றீங்க. அது உங்களுடைய முடிவு. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்னைக்கு மாற்றம் இல்லைங்க. என்னைக்கு மாற்றமும் கிடையாது. கதிர்வேலன், இவ்வளவு தப்புகள் பண்ணதுக்கு அப்புறம் அது உங்களுடைய வெகுளித்தனம் சொல்றதா, இல்ல நீங்க அப்பா அம்மா பேச்சு கேட்டுட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா சொல்றதா, நீங்க ஒரு ஆணோட ஈகோ இருக்கும், நான் எதுக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட மதிப்பு கேட்டு வாழணும், அது சொல்லுதா எனக்கு தெரியல. ஆனா முழுக்க முழுக்க தப்பு உங்க பக்கம் இருக்கு. இன்னைக்கு பசங்க உங்களை ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. சரிங்க மேடம். ஆனா இதுக்கு சரியான தீர்ப்பு என்ன இருக்கும்? பாண்டி லக்ஷ்மி கேட்கறது நியாயமா, இல்ல சட்ட ரீதியாக அதுல மாற்றங்கள் கொண்டு வர முடியுமா? அதை டிஸ்கஸ் பண்றதுக்காக நம்ம மத்தியில வழக்கறிஞர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிறாரு. சார் வணக்கம். ஆரம்பத்துல நீங்க கேட்டுட்டீங்க பிரச்சனைகள். கேட்டுட்டு தான் இருந்தேன். பொறுப்புள்ள தாயா அவங்க இருக்காங்க, ஆனால் பொறுப்புள்ள தந்தையா அவர் வந்து இல்லை. 13 வருடங்கள் வந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாசம், ஒழுக்கம், கல்வி, பல விஷயங்கள் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து கொடுக்க தவறிட்டீங்க. அது மட்டும் இல்லை, வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பும் நீங்கள் கொடுக்கல. அது வந்து பெரிய தவறு. அது தவறு தானே. சரி, இப்போ இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, பாண்டி லக்ஷ்மி சொல்றாங்க அரசாங்க சார்பாக மாற்றுத்திறனாளி இருக்கிறதுனால எனக்கு 3 சென்ட் இடம் கொடுத்தாங்க. இப்போ அவங்க இடத்துல அவங்க மாமனார் ஒரு வீடு கட்டிட்டாராம். இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வீடு கட்டினாங்க? ரொம்ப நாள் ஆச்சு மேடம். சும்மா பேருக்கு 5 வருஷம்னு சொல்றாங்க. நீங்க சொல்லுங்க கதிர்வேலன். நீங்க போய் சொல்ல மாட்டேன். இருங்க, நான் பேசட்டும். நீங்க போய் சொல்ல மாட்டீங்கன்னா ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரிங்க மேடம். எத்தனை வருஷம் ஆச்சு அந்த இடத்துல வீடு கட்டி? அங்க வீடு கட்டி என்ன ஒரு 10 வருஷம் இருக்குமா? குள்ளதான் இருக்கும். 10 வருஷம் இருக்கும். சரி, 10 இயர்ஸ். 10 வருஷம் பாண்டி லக்ஷ்மியோட இடத்துல அவங்க வீடு கட்டியிருக்காங்க. பாண்டி லக்ஷ்மி கிட்ட அவங்க பர்மிஷனே வாங்கல. உங்களுடைய பர்மிஷன் இல்லாமல் கட்டினது தவறு தான். இவங்களுக்கு எவ்ரி ரைட், ஷீ இஸ் ஹேவிங் எவ்ரி ரைட் டு கோ அண்ட் ரிசைட் தேர். இன்றைக்கும் அவங்க வந்து அந்த இடத்துல போகலாம். ஸோ அவங்க வந்து உடனடியாக அந்த இடத்த அவங்களுக்கு வந்து பாண்டியம்மாளுக்கு வந்து அவங்களுக்கு கொடுத்துடணும், அந்த இடத்த கொடுத்துடணும். ஸோ அதை வந்து அவங்க அனுபவிக்கிறதுக்கு எந்த விதமான ரைட்டும் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து இது வந்து அரசாங்கத்துக்கு இந்த விஷயங்கள் தெரியப்படுத்தினா இவங்க பேர்லேயே ஆக்ஷனே கூட எடுக்கலாம். ஏன்னாக்கா வந்து அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் அந்த மாற்றுத்திறனாளின்ற ஒரு காரணத்தினால கொடுத்துருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து அது அவங்களுக்கு. எஸ்கியூஸ் மீ சார், மாற்றுத்திறனாளின்றனால கொடுக்கல. நாங்கள் இருந்த பூசாரி தோட்டத்தில் இருந்த 21 பேரை 25 பேருக்கோ எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல. என் மாமனாருக்கு 2 ஒய்ஃப், அவங்க 2 பேருக்கும் கிடைச்சிருக்கு. என் நாத்தனா, பெரிய நாத்தனா சாந்தின்னு ஒருத்தி இருக்கா, அவளுக்கு கிடைச்சிருக்கு, எனக்கும் கிடைச்சிருக்கு. மொத்தம் 4 பேருதையும் அவர் ஒரு ஆள் ஆக்கிரமிச்சிருக்காரு. இவங்க வந்து உடனடியாக அவங்க போயிட்டு அங்கே வசிக்கலாம். அங்கே வசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்னா இவங்க வந்து மகளிர் காவல் நிலையத்தை அணுகலாம். இல்லைன்னா வந்து அங்கே இருக்கிற கமிஷனர் ஆஃப் போலீஸ், மதுரை மாவட்டம்ல, மதுரை திருப்பூரில் இருக்கிற சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அங்கே. சார் கோச்சுக்காதீங்க, போலீஸில் புகாருக்கும் கொடுத்துருக்கேன். அந்த நேரம் நான் ஒரு 4 மாதம் கேடு கொடுத்துருந்தாங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி. என்னால் நான் முடியாத 4 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் மறுபடியும் ஃபாலோ பண்ணீங்களா? நான் ஃபோன் பண்ணி இடையில கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். நானும் கேட்டேன், என் பிள்ளைகளும் கேட்டு. உங்களுக்கு அப்படி தீர்வு இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நீதிமன்றத்தை தான் அணுகணும். ஏற்கனவே புகார் கொடுத்துருக்கோம் சார். கொடுத்தனால தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது. அவங்க சொல்லியிருந்தாங்க, அந்த ரசீது பேப்பர்லாம் வச்சுருக்கேன், நான் கொண்டு வந்திருக்கேன். அது 4 மாசத்துல நான் காலி பண்ணி கொடுத்துட்றேன்னு சொன்னவர் இன்னும் காலி பண்ணலை. எனக்கு அலையவும் முடியல. நான் இருக்கிற கஷ்டத்துல நான் 1 ரூபா செலவு பண்ணவும் முடியல. நீங்க வந்து அங்க லீகல் எய்டுன்னு இருக்கு, திருப்பூர் மாவட்டத்துல ஒரு நீதிமன்றத்துல ஒரு லீகல் எய்டுன்னு இருக்கு. ஸோ அங்கே நீங்கள் அங்கே போயிட்டு வந்து மனு கொடுங்க. உங்கள் சார்பாக வந்து அங்கே ஒரு வக்கீல அரசாங்கமே நியமித்து இலவச சட்ட மையம். நான் அப்படிதான் போயிருந்தேன். அங்கே என்னால காசு கட்ட முடியாது. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும். உங்கள் சார்பாக ஒரு வக்கீல வைத்து அவர்களே வாதிடுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இடம் மீட்டு கொடுக்கப்படும். அது மட்டும் இல்லை, எவ்வளவு நாள் ஆகும் சார்? கேஸ் ஈஸியாக ஃபைல் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு கேஸுக்கு தீர்வுன்னும் பொழுது அதை வந்து எலாபரேட்டாக விசாரிக்கணும். ஸோ அதை விசாரிக்கிறதுக்கு உண்டான போதிய டைம் வந்து கோர்ட்டுக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. அந்த டைமில் டிஸ்போசல், அதனால் வந்து அது வந்து நிறைய தேக்கங்கள் இருக்குது.
இவங்களை பொறுத்தவரையில் இவங்க வந்து அந்த வாடகையை அவங்க கேட்க முடியும். இத்தனை ஆண்டு காலமாக வந்து இவங்களுடைய இடத்த வேற ஒருத்தர் உபயோகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு வந்து வாடகையும் சேர்த்து இவங்க அதை வசூலிக்க முடியும். எனக்கு வாடகையும் கூட வேண்டாம் மேடம், எனக்கு அந்த வீடு கட்டியிருக்காங்கல்ல அதோட எனக்கு கொடுத்துட்டு அவங்க விலகிக்கிட்டா நல்லது. அதான் அந்த வாடகைக்கு சமமா அந்த வீடை அந்த இடத்த எனக்கு ஏன்னா நான் படுற கஷ்டத்துல எனக்கு எங்க அம்மா உதவி செய்யல. 75-80 வயசு ஆயிருச்சு. அவங்க வீட்டு வேலையும் பார்த்து எனக்கு சாப்பாடு போட முடியாது, என்னாலையும் சம்பாதிக்க முடியல. எனக்கு அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 125 சிஆர்பிசி கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் பிரகாரம் வந்து ஒரு தந்தை, ஒரு ஆணினுடைய கடமை வந்து தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் பராமரிக்கணும். ஒரு ஆணினுடைய கடமை. ஸோ இவர் வந்து மாதம் வந்து ஏதாவது ஒரு தொகை வந்து இவரால் எவ்வளோ பொருள் ஈட்ட முடியுதோ அதில் ஒரு தொகையை, குறிப்பிட்ட தொகையை வந்து தன்னுடைய இவங்களுக்கு தேவைப்படுதோ இல்லையோ, ஆனால் இவங்க குழந்தைகளுக்காக கட்டாயம் இவருடைய கொடுக்க வேண்டியது இவருடைய கடமை. அந்த கடமை இது வந்து இதை தட்டி கடிக்கிறது வந்து மிக தவறு. சார், அவர் வந்து 13 வருஷமா எந்த வேலைக்கு போகாம வீட்டில் அவங்க அப்பா என்ன சம்பாதிச்சு கொண்டு வராரோ அது வச்சு தான் இருக்கிறாரு. அப்போ இவர் எங்கிருந்து? இவருடைய தந்தை, அதாவது வந்து இந்த குழந்தைகளின் தாத்தா வந்து நிச்சயமா வந்து அவருக்கும் ஒரு கடமை இருக்கு. அவரும் வந்து தன்னுடைய பேர குழந்தைகளை பாதுகாக்க வேண்டியது இவருக்கு இந்த குறை இருக்குன்றதுனால, மாற்றுத்திறனாளின்றதுனால இவர் வேற எந்த வேலைக்கு போகவில்லை என்று சொல்றதுனால வந்து அவங்க வந்து அவருக்கு அந்த கடமை உண்டு. எனக்கு ஒரு டவுட். இப்போ அந்த இடத்துல அவங்க வீடு கட்டியிருக்காங்க, அந்த வீட்டோட அந்த இடத்த இவங்களுக்கு கொடுத்துடணும். ஆனால் ஒரு வேலை, ஏன்னா இவங்களால கண்டிப்பாக ஜீவாம்சம் கொடுக்க முடியாது, அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாது. அந்த மெயின்டெனன்ஸ் கொடுக்க முடியாத பட்சத்தில் இப்போ 10 வருஷமா அந்த வீட்டில் ஒரு வீடு கட்டிட்டு வாடகை வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த இடம், வீடு அண்ட் லம்சமாக ஒரு காம்பன்சேஷனுக்காக அவங்க வந்திருக்கிற ரெண்ட்லேருந்து இவங்களுக்கு பாதியை அதை கொடுக்க முடியுமா? இல்லை, ரெண்ட் மொத்தமே வந்து அந்த இடத்துக்கு உண்டான இடத்துக்கு சொந்தக்காரர் இவங்க. அதனால அந்த இடத்துக்கு உண்டான வாடகை என்னவோ அதை வசூலிக்கிறதுக்கு இவங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு நியாயமான வாடகை, ஃபேர் ரெண்ட்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு அந்த இடத்துக்கு, நிலத்துக்கு ஃபேர் ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி போட்டு இத்தனை வருஷ காலத்துக்கு ஒரு அமௌண்ட்டுன்னு சொல்லும் பொழுது அந்த அமௌண்ட்டு வந்து அவங்க கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. கதிர்வேல், சொல்லுங்க மேடம். இப்போ இந்த தீர்வில் அவங்க தெளிவாக இருக்காங்க. சரிங்க மேடம். எனக்கு கணவன் வேண்டாம், சரிங்க மேடம். என் இடம், என் வீடு எனக்கு கொடுத்துருங்க. சரிங்க மேடம். நீங்கள் ஜீவாம்சம் கொடுக்க முடியாது சொல்லிட்டீங்க, நான் நீங்கள் எந்த வேலைக்கும் போகல. இல்லைங்க மேடம். ஆனால் உங்கள் தந்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. சரிங்க மேடம். சரிங்களா? நீங்களே அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இல்லையா? அதுதான் சட்ட ரீதியாக அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் தெரியுங்களா? ஏன்னா கண்டிப்பாக ஒரு தந்தைங்கிறத ஸ்தானத்தில் உங்களால் முடியல, நீங்கள் மாற்றத்திறனாளிங்கிறதுனால உங்கள் தந்தை அது பண்ணணும். அது நீங்களும் உங்கள் தந்தை எப்படி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்களோன்னு தெரியல. சரிங்க. ஆனால் குழந்தை உங்கள் பொறுப்பு. ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு கல்வி, அன்றாட வேலைகள், அவங்களுடைய வாழ்க்கைக்கு எல்லாமே இருக்கு. ஆமாங்க. ஸோ அவங்களுடைய தேவைகள் நீங்கள் தான் பூர்த்தி செய்யணும். அதுக்காக எப்படியாவது நீங்கள் அவங்களுக்கு மாதம் மாதம் என்ன கொடுக்க போகிறீங்க அதை கோர்ட் ரீதியாக முடிவு பண்ணிட்டு நீங்கள் கொடுத்ததாகணும். பசங்க கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கதிர்வேலன்? நீங்க பசங்க கிட்ட எதுவுமே சொல்ல விரும்பல? பார்த்துக்கிட்டேன், என் பிள்ளைகளை நான் கண்ணில் பார்த்துக்கிட்டேன். என்னங்க? கண்ணில் என் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டேன். அது நீங்க உங்க அப்பா கிட்ட ஏதாவது கேட்கணும்னு விரும்புறீங்களா? எலிசா இல்லைன்னா மோசஸ்? மோசஸ் அவ்வளோ கோபமா? மேடம் அருவா எடுத்து வெட்டுறேன்றாரு. அருவா எடுத்து வெட்ட வந்துட்டாங்க எங்களை. அப்போ எப்படி அவங்களுக்கு அவங்கள பிடிக்கும் எங்களுக்கு? சரிங்க. ரைட். ஸோ ஐ திங்க் இதுதான் தீர்வு. சட்ட ரீதியாக பாண்டியலட்சுமிக்கு அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது அந்த இடம், வீடு கண்டிப்பாக கொடுத்தாகணும். கண்டிப்பாக கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு உண்டான முயற்சிகள் அவங்க எடுக்கணும். அதுக்காக நம்ம காவல்துறையிலையும், நீதிமன்றம் பிளஸ் காவல்துறை ரெண்டும், இவங்க எல்லாரும் கொஞ்சம் அவங்களுக்கு உதவி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கட்டாயம் இவங்க அணுகும் பொழுது இவங்களுக்கு அதுக்கு உண்டான சட்ட ரீதியான இவங்களுக்கு அதிக அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமை இருக்கும்பொழுது சட்ட ரீதியான பாதுகாப்பு டெஃபினட்டாக கிடைக்கும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு. ஒரு மனைவி மாற்றுத்திறனாளி இருந்தாலும் ஒரு தைரியசாலி, ஒரு தாயாக தன் 2 குழந்தைங்க வளர்த்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு தாய்க்கு ஒரு நியாயம் கிடைச்சிருக்கு. அவங்களுடைய இடம், அவங்களுடைய வீடு கண்டிப்பாக அவங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. நீதிமன்றத்திலையும் சரி, காவல்துறையிலையும் சரி, ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு அலைய வைக்காம எவ்வளோ சீக்கிரம் அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க வைக்க முடிஞ்சா ப்ளீஸ் அவங்க தீர்க்க வைங்க. இந்த மாதிரி பல நிஜங்களோடு உங்களை மீண்டும் சந்திப்பேன். நிஜங்கள்
இது தீர்வுகளுக்கான களம். ஒரு நிஜத்தை சுற்றி கோடி பொய்கள் இருந்தாலும் நிஜம் வெளியே வரும். ஒரு நாள் நிஜம் வெளியே வரும். ஒரு தவறை சுற்றி